ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி குறித்தும் அந்த தொழில்நுட்பத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இணைய தொழில்நுட்ப நிபுணர் திரு கார்த்திக். வணக்கம் கார்த்திக். வணக்கம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாடு நம் நாட்டில் நேற்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது நம் நாட்டிற்கே மிகுந்த பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்பம் பற்றி விரிவா சொல்லுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏஐ தான் கேட்டிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நம்ம இதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம பேப்பரில் கணக்கு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் கால்குலேட்டரில் போட்டோம். ஸோ பேப்பரில் கணக்கு போடும்போது ஒரு மனுஷன் அந்த கணக்கை ப்ராசஸ் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க இல்லையா? அது கம்ப்யூட்டிங், அதை யோசிக்கிறது கம்ப்யூட்டிங். அப்போ கால்குலேட்டரில் எப்படி யோசிச்சோம்? இன்னும் கொஞ்சம் வேகமாக போட முடிஞ்சது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டிங் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் கம்ப்யூட்டரில் போடும்போது என்ன ஆச்சு? நம்பர்ஸ் மட்டும் தான் கால்குலேட்டரில் போட முடியும், ஆனால் வேர்ட்ஸும் போட முடிஞ்சது கம்ப்யூட்டரில். ஸோ அதுக்குன்னு ஒரு டேட்டாலாம் கிரியேட் பண்ணும். அந்த டேட்டாவை வச்சுக்கிறது ஒரு டேட்டா பேஸ். ஸோ கம்ப்யூட்டரில் அந்த கம்ப்யூட்டிங் பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஏஐ பற்றி பேசுகிறோம். ஒன்றுமே இல்லை, அதே கம்ப்யூட்டிங் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ சைக்கிளில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ராக்கெட்டில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு அது நமக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. சிம்பிளாக இப்படி தான் புரிஞ்சுக்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, ஏஐ என்ன தான் பண்ணுது? ஏஐ கிட்ட இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாம் கொடுத்தா அதை பார்த்துட்டு, ஓ இப்படி தான் இருக்கா, நான் ஏதாவது பண்ணணும் இந்த விஷயத்துலன்னா இதே மாதிரி நான் செயல்படணும் அப்படின்றத அதை புரிஞ்சுட்டு செயல்படும். இவ்வளோதான். இப்போ இன்னும் நமக்கு திருக்குறளையும் நம்ம எடுத்துப்போம். என்னதான் எல்லாரும் பேசினாலும் அந்த திருக்குறளை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திருவள்ளுவரை கேட்க முடியும்னா எப்படி இருக்கும்? திருவள்ளுவர் சார், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அவரோட திருக்குறளில் ஏஐ ரெஃபர் பண்ணி அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இதுதான் இருக்குது, உங்களோட இந்த ப்ராப்ளமுக்கு அவர் இந்த சொல்யூஷன் தான் தராரு அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? இது இன்னைக்கு சொல்ல முடியும். அந்த ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். நிச்சயமா. அதாவது நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறோம். அது நம்ம ஒரு சர்ச்க்கான ஒரு கொஸ்டினையோ ஒரு வேர்டையோ போட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஆனால் யார் அது தொடர்பானவங்களோ அவங்ககிட்டயே கேட்குற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்ட்லி. அதுக்கு கூட ஆட் பண்ணோம்னா, முன்னெல்லாம் ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த புக்கு படித்து முடித்து நம்ம டைஜஸ்ட் பண்ணதை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் ஃபைனான்ஸ், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஓகே ரிச் ஆகிறதுக்கு என்ன புக்ஸ்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்லேருந்து சைக்காலஜி மணிலேருந்து ஒரு 10 புக் எடுத்துக்கிறீங்க. அந்த 10 புக்கும் ஒரு ஏஐ மாடல் கிட்ட கொடுத்துட்டு, என்னோட இந்த ரிச்னஸ் ஆகிறதுக்கான ஒரு ரோட் மேப், என்ன வழிமுறைகள், டெய்லியும் நான் என்ன பண்ணணும், என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சேமிக்கணும், அப்புறம் மெயின்டைன் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றத இந்த புக்கில் இருக்கிறத வச்சு எனக்கு ப்ராப்ளம் சொல்லுங்கன்னா, நீங்கள் ஒரு புக் படித்து முடிக்கவே டைம் ஆகும். 10 புக்கை படித்து கன்சாலிடேட் பண்ணி அது உங்களுக்கு சொல்லும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னன்னா, அதுவும் நம்ம திருவள்ளுவரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் இன்னும் ஏஐக்கு ரிலவெண்ட்டாக இருக்கார். தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கும்போது அவங்க அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை யாருன்னா தப்பாக யூஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாலோ யார் வேணால் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை. ஒரு பெரிய பவர் நமக்கு கிடச்சிருக்கு. எப்படி நியூக்ளியரை சென்சிபிளாகவும் ப்ரொடெக்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பவர் தான் ஏஐயும். நிச்சயமா. அதாவது ஒரு சிறப்பான தொழில்நுட்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை தவறான வகையில் பயன்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய தீங்கையும் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. இப்போது இந்த சம்மிட் நடக்குது. இது இந்தியாவில் நடக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, வேகமாக வளர்ந்துட்டு வரோம் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 11வது பொருளாதார நாடாக நம்ம இருந்தது இன்னைக்கு 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் 3வது இடத்தை நோக்கி ரொம்ப வேகமா நம்ம நடை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு உச்சி மாநாடு நம்ம நாட்டில் நடக்கிறது அப்படின்றது நமக்கு பெருமையான விஷயம் மட்டும் இல்ல, அவசியமான விஷயமும் கூட. ஏன்னா நம்ம நாட்டு தொழில்துறையோட வளர்ச்சிக்கு இது உதவும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதுல நிறைய நாடுகள் பங்கேற்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நிறைய நாட்டு தலைவர்களும் பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் இந்த காலத்துக்கு ஏன் அவசியம்னு சொல்லப்படுது கார்த்திக்? நல்ல கொஸ்டின் இது. ஸோ கொஞ்சம் இதை ஏன் வை அப்படின்ற நீட்ல இருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா டேட்டான்றது ரொம்ப முக்கியம். ஏஐ கிட்ட இப்போ எப்படி ஒரு மனுஷன் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு சரியான டேட்டா இருந்தால் சரியான முடிவு எடுப்பான். என்னதான் அவன் புத்திசாலியாக இருந்தாலும் தப்பான டேட்டா கொடுத்தா தப்பாக தான் முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஏஐயும். ஏஐக்கு ஒரு சிறப்பான டேட்டா வேணும். அந்த டேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட ரிலையபிலிட்டி இருக்கும்.
அதாவது அதோட ஸ்திரத்தன்மை இருக்கும். ஏன்னா 10 டேட்டா ஒரே மாதிரி தான் சொல்லுது அப்படின்ற நம்பிக்கை வேற, ஒரே டேட்டாவை நம்பி போகிறது வேற. அப்போ அந்த அளவுக்கு ஹியூஜ் டேட்டா, உலகத்தில் இருந்த எல்லா டேட்டாவும் ஏஐ ஏற்கனவே சாப்பிட்டுடுச்சு. கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா கன்சியூம் பண்ணி அது வந்து அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ இன்னும் என்ன ஏஐக்கு ஃபுட் அப்படின்னா டேட்டா தான். அதுக்கு இன்னும் இன்புட் கேக்குது. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த டேட்டா எங்கேருந்து வரும்? மனுஷங்கிட்ட இருந்தா வரும். வேர்ல்டு நம்பர் 1 பாப்புலேஷன் கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ அதுவும் யங் கண்ட்ரிஸ். அவ்வளோ டேட்டா இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த டேட்டாவை தான் நம்மளோட பெரிய அசட்டே. நம்ம பாட்டுன்னு அந்த டேட்டாவை வந்து எல்லா மாடல்ஸ்க்கும், அவுட் சைட் இந்தியா மாடல்ஸ்க்குலாம் நம்ம அந்த டேட்டாவை சப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் த்ரெட். ஸோ குளோபலி நம்ம வந்து சோர்ஸாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் இதெல்லாம் தரமாட்டோம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை ஷேர் பண்ணுறோம். அப்புறம் வெஸ்ட் கண்ட்ரீஸ் அவங்ககிட்ட இருக்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நம்ம பிரதமர் விஷன் என்ன, இதை நம்ம குளோபலாக எல்லாருக்குமே கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட குளோபல் ஈஸ்ட் அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி அந்த கண்ட்ரீஸ் எல்லாமும் நல்ல வளர்ச்சி அடையணும். இது எல்லாத்தையும் அவர் கன்சிடர் பண்ணி தான் இந்த சம்மிட்ஸ் நடக்குது. இதில் சம்மிட்ஸ் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சுன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் குயிக் ரிவ்யூ பண்ணோன்னா 23 நமக்கு வந்து யூகேல நடந்தது. அப்போது அந்த சம்மிட்டோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னா சேஃப்டி அண்ட் ரிஸ்க். ஏன்னா எல்லாருக்குமே பயம். டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி ஏஐ வந்து நாங்கள்லாம் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா சரி முதல்ல எவ்வளோ சேஃப், இது என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்கெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு குளோபல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுலேருந்து சில அக்ரிமெண்ட்ஸ் அசைன் ஆச்சு. அதுக்கப்புறம் 24 என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அதே சேஃப்டி ஸ்டில் வித் இன்னோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. அதாவது புதுசாக கிரியேட் பண்ணுறது, புதுமை கண்டுபிடிப்புகள். எக்ஸாக்ட்லி. அந்த சேஃப்டியோடு பண்ணணும். என்ன வேணால் செஞ்சிடலான்ற ஒரு க்ரீட், எப்பவுமே மனுஷனுக்கு அந்த க்ரீட் இருக்கும். அந்த இன்னோவேஷனை ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆகிடணும் அந்த ஆட்டிடியூடில் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேஃப்டி, அதுக்கப்புறம் இன்னோவேஷன், அப்புறம் இன்க்ளூசிவிட்டி. அப்படின்னா நமக்குள்ள நம்ம செல்ஃப் சஸ்டெயினாக ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமைக்கு அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுன்றது 24 சம்மிட். 25 சம்மிட் பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடந்தது. அப்போது ஓகேப்பா, நம்ம ஏற்கனவே சேஃப்டியை பார்த்தோம், ரிஸ்க்கை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம், இன்னோவேட்டிவாக என்னெல்லாம் பண்ணலான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? லெட் அஸ் கெட் இன் டு ஆக்ஷன்ஸ், செயல்படலாம். அப்போ செயல்படுறதுக்கு பாரிஸ் மாநாட்டில் ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆனாங்க. இப்போது 2026 ஏஐ இம்பேக்ட் சம்மிட் இன் இந்தியா. இம்பேக்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதையெல்லாம் ஆக்ஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும். அதாவது ஒரு செயலுக்கு கொண்டு வர்றது. எக்ஸாக்ட்லி, செயலுக்கு கொண்டு வரணும். அதை எப்படி செயலுக்கு கொண்டு வரணும்? அது ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரைமரியாக எதை கன்சிடர் பண்ணணும்னா பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ். அதாவது மனித இனத்துக்கான வளங்கள், அவங்களோட ப்ரொடெக்ஷன், அப்புறம் நம்ம பூமிக்கான ப்ரொடெக்ஷன், அப்புறம் நம்ம எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கான ப்ராக்ரஸ், முன்னேற்றம், போத் பீப்புள் அண்ட் பிளானட்டோட ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத இந்த சம்மிட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். அதனால தான் இம்பேக்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிச்சயமா. இப்போ நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க இது வந்து குளோபல் சவுத்தில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. குளோபல் சவுத்தில் நடக்கக்கூடிய முதல் மாநாடு அப்படின்னு கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இதை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அழகாக குறிப்பிட்டீங்க பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ். அதாவது மனிதர்கள், நம்ம வாழக்கூடிய இந்த பூமி மற்றும் நம்மளுடைய முன்னேற்றம், இதை வந்து மைய கருத்தாக வச்சு தான் வந்து இந்த உச்சி மாநாடு நடக்க போகுது அப்படின்றது. ரொம்ப இதில் கூர்ந்து கவனிச்சோன்னா ஒரு 5 நாள் வந்து இந்த மாநாடு நடக்குது. அப்போவே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. இன்னொன்று, நம்ம நாடு நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி அதிக இளையோரை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அந்த நாட்டில் வந்து இளையோருடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வந்து மத்திய அரசு தொடர்ந்து வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இன்னொன்று, நாட்டின் முன்னேற்றத்திற்கே வந்து இளையோர் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாங்கன்னு அடிக்கடி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சொல்லிட்டு தான் இருப்பார். அந்த வகையில இளையோர் நலனுக்காக இந்த மாநாடு வந்து இப்ப இங்க நடத்தப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, உலகத்துக்கும் நம்ம தேவைப்படுறோம். இப்போ நீங்க என்னதான் வெஸ்ட் சைட் டெவலப்மெண்ட் ஆயிருந்தாலும் நிறைய இனோவேஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதில் இந்தியன் பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏற்கனவே லீடர்ஸே வேர்ல்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சுந்தர் பிச்சை, சத்யநாராயணன்லேருந்து எல்லாருமே. இப்போ எலான் மஸ்கோட ஃபேவரட் எம்ப்ளாயி கூட நம்ம சென்னை ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி கொடுத்துருக்கோம். அப்போது தெர் இஸ் அ ட்ரஸ்ட் ஆல்ரெடி பில்ட், குட்வில் இருக்குது. அப்போது இந்தியாவில் நம்ம யங்னஸும் இருக்குது, ஏற்கனவே ப்ரூவன் லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குது. நேச்சுரலி எல்லாருக்குமே அப்போது நம்ம சர்வ் பண்ண முடியும். அதை எப்படி ஸ்ட்ரக்சராக கொண்டு வர்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ரெஃபர் பண்ணீங்க கொஸ்டினில் டெவலப்மெண்ட்டை பற்றி. ஸோ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் ஒன்று இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி டெவலப்டு இடத்துல இல்லை. ஒரு லேண்ட் வாங்கினா கூட டெவலப்டு இடத்துல போனால் அது சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருக்கும். டெவலப்பிங் ரொம்ப ஹையாகவும் இருக்கும். எக்ஸாக்ட்லி. டெவலப்பிங்
ஏரியாவில் வாங்கி போட்டால் தான் அது ப்ராக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. நம்ம டெவலப்பிங் நேஷன் வித் ரிச் யூத் ஸ்ட்ரென்த். அப்போது அது டெவலப்பிங் நேஷனில் எல்லாமே இருக்குது, இன்னெவிட்டபிளாக இருக்குது இந்தியா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்த ரோட் மேப்பில். ப்ளஸ் ஒரு நல்ல லீடர் விஷனோட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாமே ஜாயின் டுகெதர். உலகத்துக்கே நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து நம்ம மட்டுமே இருக்கணும்னு என்றைக்குமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்தை எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே ஒன்றா கொலாபரேட் பண்ணி நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இது இருக்கும். நிச்சயமா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து குறிப்பிட்டீங்க. ஒரு சிறப்பான தலைமையின் கீழே வந்து இந்த நாடு வந்து வழி நடத்தப்படுது அப்படின்றது முற்றிலும் உண்மை. அதற்கான ஒரு அங்கீகாரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமருக்கு வந்து பல்வேறு நாடுகளுடைய உயரிய விருதுகளும் கூட கிடைச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடந்த மாதத்தில் வந்து பார்த்தோம். இப்போ பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3 விஷயம் சொன்னோம் இல்லையா? பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு சொன்னோம். மனிதர்களுக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எதை வந்து மையமா வச்சு இந்த ஏஐ வந்து மனிதர்களுக்கானதுன்னு சொல்லப்படுது கார்த்திக்? ஏஐ எதுக்கானது அப்படின்றத விட நம்ம ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நம்ம வந்து எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே ப்ராஃபிட் நோக்கி தான் இருப்பாங்க. சில பேர் வந்து எல்லாத்தோட வெல்ஃபேரோட ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாட் இஃப் சில பிஸ்னஸ் ஓனர்ஸ், குளோபல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அவங்க ப்ராஃபிட் ஓரியன்டாகவும் அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது மட்டுமே வச்சுட்டு ஏஐ வந்து அவங்க பவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினச்சா அது பண்ண முடியும். ஆனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க யார்? கவர்மெண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்க போகிறதில்ல. பட் நம்ம லீடர்ஸை மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அத்தனை பேருக்கும் வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னா ஏஐ வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டால் லீகலி எடுத்துக்க முடியாது. ஏஐ தொழில்நுட்பம் வந்துட்டா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது எந்த அளவுக்கு முற்றிலும் சரியானது, இல்லை அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணுமா நம்ம? ஆமாம், நான் இங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மட்டுமே பேசணும், உண்மை சொல்லணும். உண்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை தான் ரெஃபர் பண்ணணும். கம்ப்யூட்டர் வந்தபோது நிறைய பேருக்கு வேலை போச்சு. பேங்க் எம்ப்ளாயி பல பேர் ரெஜிஸ்டரில் எழுதிட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு வேலை போச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் வந்த அப்புறம் கம்ப்யூட்டரில் அதே டாக்குமெண்ட்ஸ் போட்டு பண்ண அப்புறம் இப்போ பேங்க்ஸ் வந்து அப்போ இருந்ததோட பல 1000 மடங்கு பெருது பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ப்ளஸ் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி இப்போ நடக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்காங்க. பட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஜாப் ரிப்போர்ட்னு எவ்ரி இயர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த ரிப்போர்ட்டில் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன ஜாப்ஸ்லாம் வந்து அப்சல்யூட் ஆகும், அதாவது இருக்காது, என்ன புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்றது ப்ராப்பர் ரிப்போர்ட் இருக்குது. அதில் இப்போ இங்கே 10 வேலை போச்சுன்னா 20 வேலை புதுசாக வருது. ஆனால் இது வந்து ஓகே ஜாப்ஸ் வருதுன்றதை விட எப்பவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஜாப்ல இருக்காங்க, நான் உங்களையே சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து ரேடியோ ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாய்ஸ் தருது. ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து ஸ்கிரிப்ட் கொடுத்து இந்த பேட்டர்ன் உங்களோட ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவாக கொடுத்து இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுன்னா பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது நம்மளே அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அப்போ என்ன தேவைப்படுது? ஏற்கனவே ஆல் இண்டியா ரேடியோ வந்துட்டிங்கன்னா ஆத்தென்டிசிட்டி அப்படின்னா நம்ம ரிலே பண்ணுறது அப்படின்னு வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு பார்ட் எல்லா ரேடியோவையும் நம்ம அப்படி பண்ணலாமா, எல்லா சேனல்ஸையும் அப்படி பண்ணலாமான்னா கிடையாது. இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வரணும். அந்த இதுக்கு கவர்னன்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி வேலைகள் தான் கிடைக்கும். அதாவது ஏஐ கிட்ட இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் அதோட பவரையும் யூஸ் பண்ணுறது. இந்த பேலன்ஸ் யூஸ் பண்ணணும். எனி டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. ஆனால் அது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பண்ணலைன்னா வி ஆர் இன் டேஞ்சர். அதை பண்ணியே ஆகணும் கட்டாயம். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். சேஞ்சஸ், டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் ஏஐல ஜஸ்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ கிடைக்கும். ஸோ படிக்கிறதுக்கு யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் முயற்சி தான். நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கில் இதெல்லாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க இதை யூஸ் பண்ணின்றது தான் பாயிண்ட். ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களோட கிரீட் தாட் இருந்ததா, இல்லை மக்களோட வெல்ஃபேர் இருந்ததா, ப்ரொடெக்ஷன், கார்ட் ரயில்ஸ், கவர்னன்ஸ் இருந்ததா அப்படின்றது தான் உங்களோட குவாலிட்டி. ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு தான் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்து வேலை வாய்ப்புகளை பத்தி சொன்னீங்க. நேயர்களே, முன்னேற்றத்திற்கான வகையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தில் நாளை கேட்கலாம்.